ஹலோ மக்களே, வெல்கம் டு another வீடியோ. இந்தியா வின் பண்ணிட்டாங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபார் த தேர்ட் டைம். நம்ம தான் அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து அதிக முறை அடிச்சிருக்கோம். நான் சொன்ன மாதிரியே இந்தியாவுக்கு அந்த எட்ஜ் கொடுத்தோம். இந்தியாவும் அது பெட்டராக பண்ணாங்க. நெக் டு நெக் தான் கொடுத்தேன் 51-49. ஸோ அதை வந்து இந்தியா வந்து அந்த 51-49லாம் இல்லைப்பா, நான் கன்வின்சிங்காக அடிக்கிறேன்னு நியூசிலாண்டை கிவியை வந்து அடித்து அவங்க ஊருக்கே பறக விட்டு ரோஹித் சர்மாவுக்கு ஒரு 2வது ஐசிசி ட்ராஃபி அவர் கையில் இப்படி வச்சு நிற்கும் போது பார்க்கும்போது அப்படியே சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து வீடியோக்குள்ள போயிடலாம். இது வந்து இந்தியா vs நியூசிலாந்து ரிவ்யூ. திஸ் இஸ் நாட் அவுட் கிரிக்கெட் பாட்காஸ்ட் பிரசன்டட் பை பாட் 61. சந்தோஷ் ப்ரோ, வெல்கம். ஹாய் ப்ரோ, என்ன ரொம்ப குஷியா இருக்கேனா? குஷியா இருக்கீங்க போலயே. ஆமா, இந்தியா வின் பண்ணாலே குஷி தான். அது ஒரு ஐசிசி டிராஃபி. இந்த பூமி என்ன சுத்துதே அந்த பாட்டுல வர சிவகார்த்திகேயன் மாதிரி தான் நான் இருக்கேன். அப்படி எல்லாமே அப்படியே எப்படி சொல்றது, பார்க்கும் போதே அப்படியே பாசிட்டிவா இருக்கு. நம்ம வந்து இத்தனை வருஷமா ஒரு ஐசிசி டிராஃபி வின் பண்ணாம இருந்தது ஒரு குறையா இருந்துச்சு. தொடர்ந்து ஒரு 9 மாச கேப்ல 2 டிராஃபி அடிக்கிறன்றது பெரிய விஷயம். அதுவும் இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி ஒரு டஃபஸ்ட் ஃபார்மேட். மற்றதெல்லாம் வந்து நீங்க ஒரு டீம்ஸ் கூட வந்து ஆடுவீங்க. இங்க வந்து ஒரு மேட்ச் தோத்தாலே நீங்க டோர்னமெண்ட் வெளில போயிடும். பட் வந்து கன்சிக்யூட்டிவா அடிச்சு டோர்னமெண்ட் அது கன்வின்சிங்கா வின் பண்றதுலாம் சாதாரண விஷயமே இல்லை. ஸோ நீங்க நியூசிலாண்டுக்கு எட்ஜ் கொடுத்தீங்க. பட் அவங்க உங்களுக்கு டிம்மிக்கு கொடுத்துட்டு நாங்க ஹார்ட் தான் வின் பண்ண போறோம் அப்படின்னு ஹார்ட் வின் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களோட இனிஷியல் தாட்ஸ் என்ன இந்த ஃபைனல்ஸ் பத்தி? இல்ல, நான் நியூசிலாந்துக்கு எட்ஜ் கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, நீங்க இந்தியாவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணீங்க வின் பண்ணணும்னு. சரி, ஆப்போசிட்டா சொல்லுவோமே அப்படிங்கிறதுனால தான். ஸோ உங்களுக்கு இந்தியா ஜெயிச்சதுனால எந்த வித வருத்தமும் இல்லையா? இந்தியா ஜெயிச்சதுனால எதுக்கு வருத்தம் இருக்க போகுது? இந்தியா ஜெயிச்சதுல இப்போ உங்களுக்கு என்ன சந்தோஷமோ அதே அளவுக்கு தான் நானும் சந்தோஷமா இருக்கேன். உங்களால அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுது. நான் கொஞ்சம் அப்படியே அமைதியா இருக்கேன், அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே, நம்ம அப்படியே ரிவ்யூ கூட போயிடலாம். ஸோ ப்ரோ, நம்ம சொன்னது எல்லாமே கரெக்டாக நடந்துச்சு. டாஸ் வின் பண்ணால் போலிங் போடுங்க, அந்த கிரவுண்ட்லலாம் 280 அடிச்சாதான் டிஃபெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோம். ஆனால் நியூசிலாந்து வந்து பயந்துட்டாங்களா அப்படின்றத தாண்டி எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, லாஸ்ட் டைமே வந்து இந்தியா அவங்க வந்து போல் அவுட் பண்ணாங்க. அதாவது சேஸ் பண்ண முடியாமல் நம்ம டிஃபெண்ட் பண்ணோம். அது அவங்க மனசில் ஓடிட்டு இருந்துச்சா நமக்கு தெரியல. டாஸ் வின் பண்ண உடனே வி ஆர் பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுத்ததுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஆடினாங்க தான். பட் ஆனால் வந்துட்டு அந்த அளவுக்கு பண்ணாங்களான்னு தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த டிசிஷன் பற்றி? அந்த டிசிஷன் ஏன் எடுத்திருப்பாங்கன்னா, நேற்று பிச்சு வந்து அண்டர் லைட்ஸ் வந்து பேட்டிங் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே கெஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே பிச் ரிப்போர்ட்டுமே அப்படி தான் இருந்துச்சு. சாட்னருமே டாஸில் அதான்னு சொல்லியிருந்தார், அண்டர் லைட்ஸு பேட்டிங் கஷ்டமாக இருக்கும், டியூ வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நாங்கள் எங்களோட பவுலிங்க்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்குங்கிறதுனால தான் அவர் அந்த டெசிஷன் எடுத்தார். இப்போ நம்ம சொல்கிறோம், இப்போ 250 எடுத்ததுக்கு ஒரு 280 அடிச்சிருந்தா இந்தியாவுக்கு வந்து ரிசல்ட் வேற மாதிரி அடிச்சிருந்தா கண்டிப்பா நியூசிலாந்து, நீங்க சொன்ன மாதிரி நியூசிலாந்து வின் பண்ணிருக்கோம். உங்களுக்கு நான் கிரெடிட் இல்ல. அதை தான் நான் டிஸ்அக்ரி பண்றேன் நீங்க சொல்றது. என்னன்னா, நம்ம என்னதான் சொல்றோம், 280 அடிச்சிருந்தா நம்ம நியூசிலாந்து வின் பண்ணியிருக்கோம். ஆஸ்திரேலியா மேட்ச்லயும் அதான் சொன்னோம், 280 290 அடிச்சிருந்தா ஆஸ்திரேலியா வின் பண்ணியிருக்கோம். ஆனா இந்த கரண்டா இப்போ இருக்கிற இந்தியன் ஒயிட் பால் டீமை எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ் டிசிஷனோ இல்ல பேட்டிங் ஃபர்ஸ்டோ பேட்டிங் செகண்டோ எனக்கு அது பெரிய பாதிப்பு இருக்காது. எனக்கு தெரிஞ்சு இவன் இப்போ இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி இதே 250 அடிச்சிருந்தாங்கன்னா நியூசிலாண்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பா நியூசிலாந்து அதை இந்தியா அது பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் நம்ம அப்படியே கேம்குள்ள போனோம் அப்படின்னா, நம்ம யாரெல்லாம் த்ரெட்டுன்னு சொன்னோமோ ஆக்சுவலி அவங்க த்ரெட்டாக தான் இருந்தாங்க. ரவீந்திரா, வில்லியம்சன், நம்ம 2 பேருமே பேக் பண்ணோம். நான் ஒரு ஸ்டேஜில் வந்து செம்ம ஸ்டார்ட் 69 for 1ன்றது சூப்பர் ஸ்டார்ட் அந்த கிரவுண்ட்ல. 69 for 0 7 ஓவர்ஸ்லயே அதுவும் ரச்சின் ரவீந்திரா ஆரம்பிச்சு ஸ்ரேயாஸ் ஐயர் பெஸ்ட் ஃபீல்டர் அவரே கேட்சை விட்டு ஷமி ஒரு கேட்சை விட்டோன்னே அப்ப இன்னைக்கு லக்கு நம்ம சைடு இல்ல. அதாவது அவரு டிராவிஸ் ஹெட்டா நம்ம கொஞ்ச நேரம் பார்த்தோம். நியூசிலாந்து கண்டிப்பா அவங்க சைடு லக் இருக்கு, மேட்ச் அவங்க சைடு போகுமோ அப்படிங்கிற போதுதான் வருண் சக்கரவர்த்திய ரோஹித் சர்மா சம்மமும் வருண் வந்த உடனே வில்லியங்க தூக்கிட்டாரு. தூக்குனதில் ஆக்சுவலி வருணை விட நம்ம இங்க யாருக்கு ரொம்ப கிரெடிட் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம குல்தீப் யாதவ். அவர் மேல செம்ம கிரிட்டிசிசம் விழுந்துட்டே இருந்துச்சு, நாக் அவுட்ல பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாரு அப்படின்னு. பட் அது எல்லாமே ஷட் பண்ற மாதிரி ஒரு 2 ஓவர்ல 2 விக்கெட். அது யாரு, வில்லியம்சன், ரவீந்திரா. அங்கதான் அவங்களோட பேக் போனே உடைச்சு அதுக்கப்புறம் அவங்களால அதுலேருந்து மீண்டே வர முடியல. ஸோ மிச்சல் ரொம்ப ஸ்லோவாக ஆடினாரு, லேதமும் ஸ்வீப் அடிச்சு அவுட் ஆனார், பிலிப்ஸ் எல்லாம் ஒரு கேம் ஆட முடியல. ஸோ குல்தீப் யாதவ் ஒரு டர்னிங் பாயிண்டாகவே இருந்தார். எனக்கு என்ன புரியலைன்னா, இப்போ வருண் சக்கரவர்த்தி வந்த உடனே அது வரைக்கும் வில்லியங்கும் ரச்சின் ரவீந்திராவும் ஒரு வேற மாதிரி கேம் விளாண்டுட்டு இருந்தாங்க. வருண் சக்கரவர்த்தி வந்த உடனே எதுக்கு அந்த ஒரு டென்ஷன் ஆகுறாங்களா என்னன்னே தெரியல, பதறாங்க. ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணுமேனு இவர் வருண் சக்கரவர்த்தி வந்த உடனே ரச்சின் ரவீந்திரா ஃபர்ஸ்ட் பால் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்களா,
அட்டாக் பண்ண போறாரு. அது அவர அப்படியே பொறுமையாவே விளையாண்டு கூட அவர ஃபேஸ் அதாவது பண்ணலாம். எல்லாரும் சொல்றதுன்னா, நீங்க சிங்கிள் அவர் ஆடுனாலே ஆடலாம். நீங்க ம். அவர் 60 பால் 60 ஆடுங்க. நீங்க ஏன் ம். அடிக்க போய் அவருக்கு விக்கெட் குடுக்குறீங்க? ஆனா விக்கெட் குடுத்துட்டாங்க. குடுத்ததுக்கப்புறமா குல்தீப் அவரோட அந்த அந்த பிரஷர் குல்தீப் அழகா மேனேஜ் பண்ணாரு. ஆக்சுவலி நான் என்ன நெனச்சேன்னா, ஒரு ஸ்டேஜ்ல ஐய்யயோ! வில்லியம்சனும் இவனும் ரவீந்திராவும் ஆடும்போது கண்டிப்பா 280 அச்சீவ் பண்றாங்கன்னு இல்ல நெனச்சேன். குல்தீப்போட குல்தீப் யாதவோட ஸ்பெல்லு தான் கேம் சேஞ்சிங் ம், மூவ்மெண்ட். ம். அவரோட 2 விக்கெட்ஸ் தான் அவங்கள 250க்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதுக்கு ரொம்ப உதவுச்சு. வில்லியம்சனும் அவரும் ஒரு 150 வரைக்கும் நின்றுருந்தாங்கன்னா, மேட்சே வேற மாரி இருந்திருக்கும். பட் ஆனா அதெல்லாம் நிக்காம டேரில் மிச்சல் வந்து நமக்கு கேஎல் ராகுல் 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாரோ, அத பண்ணாரு. ஆக்சுவலி குறை சொல்லணும்னா சொல்லலாம். பட் ஆனா அந்த டைம்ல அவர் பண்ணது கரெக்ட்டான்னு கேட்டா, ஆக்சுவலி எஸ். ஏன்னா ரொம்ப விக்கெட்ஸ் அவரும் சுத்தி அவுட் ஆயிருந்த பிலிப்ஸ் அவுட் ஆயிருந்தா 220 ஆயிருக்கும். ம். 220லாம் 250யே ஒண்ணும் இல்லன்றப்போ 220 ஒண்ணுமே இருந்திருக்காது. பட் ஆனா வந்துட்டு அவ்ளோ எடுத்திருக்க வேணாம். 100 பால் 60 ஆடுறதுக்கு ஒரு 100 பால்ஸ் 80 ஆடியிருக்கலாம். ம். ஒரு 100 பால் 75 ஆடியிருக்கலாம். ஒரு 10 ரன் எக்ஸ்ட்ரா அங்க அந்த கண்டிப்பா. புஷ் குடுத்திருந்தா, இவங்க 260, கண்டிப்பா. 270க்கு போயிருக்கலாம். பட் என்னதான் இருந்தாலும் அவங்களால எதுவும் பண்ண முடியல. அண்ட் இங்க நான் ஒருத்தர் கிரெடிட் குடுக்கணும்னு நெனைக்கிறேன். யாருன்னா நம்ம ரவீந்திர ஜடேஜா. எப்பவுமே ஜடேஜா எப்படிப்பட்ட பவுலர்னா, ஒரு இடத்துல போட்டுட்டே இருப்பாரு. அவரு ரன் போட வாய்ப்பு இருக்கு. பட் விக்கெட்ஸ் பெருசா எடுக்க மாட்டாருன்னு. இன்னைக்கு அவர் செம்ம ஐடியா போட்டாரு. 10 ஓவர் 30 ரன் ஒரு 30 விக்கெட். ரன். எனக்கு அதெல்லாம் விட அவரு ஓவர் முடிச்சுட்டு போட்ட உடனே கோலி வேற வந்து கட்டி புடிச்சாரு. ம். கோலி இப்பலாம் யார கட்டி புடிச்சாலும் ஒரே திகிலா இருக்கு. ஐய்யயோ! இவனும் அடுத்து ரிட்டயர்மென்ட் அனௌன்ஸ் பண்ருவாங்களோ, முன்னாடியே சொல்லிட்டாங்கன்னு நெனச்சேன். பட் தேங்க் காட் இப்ப வரைக்கும் எந்த நியூஸுமே வராதது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அவரோட ஸ்பெல் பத்தி உங்க தாட்ஸ் என்ன? அ இதே தான் ஜடேஜா அ அ 50 ஓவர் 2023 வேர்ல்டு கப்லயும் பண்ணாரு. ம். T20 வேர்ல்டு கப்லயும் பண்ணாரு. இந்த வேர்ல்டு கப் சாம்பியன்ஸ் ட்ராஃபிலயும் அதே தான் பண்றாரு. கன்சிஸ்டன்ட்டா 10 ஓவர் போடுறாரு. 30, 35 ரன்ஸ் மேக்ஸிமம் 40 ம். ரன்ஸ்க்கு மேல அவர் குடுக்குறதே இல்ல. அவரு எப்பவுமே ஒரு அண்டர் த ரேடார் போயிடுறாரு. ம். ஏன்னா, அவர் அக்ஸர நம்ம பேசுறோம், வருண பேசுறோம், குல்தீப்ப பேசுறோன்றப்போ, ஜடேஜா வந்து ஓகே. ஜடேஜா ஆக்சுவலி ரோஹித், கோலி அந்த சூப்பர் ஸ்டார் லைன்ல 3வதா ஒரு பேர ம். போடணும். இப்ப நம்ம பும்ரா 3வதா போடுறோம். 4வதா ஒரு பேர் போடணும்னா, இட் ஷுட் பி ஜடேஜா. ஏன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னா, பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்குற மாரி ம். மோஸ்ட் ஆஃப் த டைம் இருக்க மாட்டேங்குது. அவரோட மத்த யாராவது அவரோட ம். பெர்ஃபார்மன்ஸ ஓவர்டேக் பண்ணிட்டு, ஒரு செஞ்சுரி போட்டுறாங்க. ஒரு 5 விக்கெட் ஹால் எடுத்துடுறாங்க. ஆனா அவங்க 50, 60 ரன்ஸ் குடுத்துருப்பாங்க. ஆனா இவர் என்ன பண்ணுவாருன்னா, மேட்ச்க்கு மேட்ச் இந்த 30 ரன்னு, 35 ரன்னு தான் எக்கனாமி வந்து 3.5 தான் வச்சிருக்காரு இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபில. ஸோ அதான். அதோ இந்த மாரி நல்ல பவுலிங் போட்டு, நம்ம வந்து என்ன சொல்றது? இவங்கலாம் தான் ரீசன் வெளிய இது மாரி நெறைய விக்கெட்ஸ் இப்போ இவங்க போட்ட பிரஷரால தான் நமக்கு வந்து விக்கெட்ஸ் விழ ஆரம்பிச்சது. ஸோ அப்படியே நம்ம வந்து நியூசிலாந்து பேட்டிங் ரொம்ப சுமாருன்னு சொல்ல முடியாது. இப்ப கடைசியா கொஞ்சம் மைக்கேல் பிரேஸ்வெல் ஒரு வந்து ஆவரேஜ் பேட்டிங். ஆவரேஜ் பேட்டிங். மைக்கேல் பிரேஸ்வெல் வந்து ஒரு ஒரு இது குடுத்தாரு. ஒரு ட்ரஸ்ட் குடுத்தாரு. லைக் ஓகேப்பா நான் வந்து கொஞ்சம் அடிக்கிறேன். கொஞ்சம் அப்படியே அந்த ஆக்ஸலரேட்டர் அமுக்குறேன்றப்போ அவரு தான் அந்த 250 எடுத்துட்டு வந்தாரு. எடுத்துட்டு வந்தோனே 252 டார்கெட்டு. இந்தியா பேட்டிங்குள்ள அப்படியே நம்ம போவோம். 252 டார்கெட் உடனே உங்க மனசுல ஃபர்ஸ்ட் அந்த தாட் என்ன? 252 டார்கெட்னோனே எனக்கு இந்தியா கண்டிப்பா சேஸ் பண்ணிருவாங்கன்னு தெரியும். ஏன்னா மேட்ரின் 40வது ஓவர்ல அடிக்கிறாங்களா? 45வது ஓவர்ல அது அடிக்கிறாங்களா தான் எந்த கேள்வியே. ஓவர்ல அடிக்கிறாங்கன்னு தான் மேட்டரா இருந்துச்சு. ஏன்னா மேட் என்ட்ரி வேற இல்ல. மேட் என்ட்ரி இல்லாததோனே ரோஹித் சர்மாக்கு பயங்கர அதுதான் பிரியாணி தான் இன்னைக்கு போட்டு சாத்து சாத்துன்னு அந்த நேதான் ஸ்மித்ன்னு ஒருத்தர எடுத்துட்டு வந்தாங்க. ஏன் எடுத்துட்டு வந்தாங்கன்னு அவங்களுக்கும் தெரியல, நமக்கும் தெரியல. அவர் வந்த முதல் பால் தூக்கி லாங் ஆன்ல அடிச்சாரு. இன்னிங்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணாரு? ஜேமிசன் வந்து பவுன்சர் போடுவாரு. என்ன 150 அடிப்பேன் 130லாம் இந்த பறவை மூலியமா இது ஏன்டா ராத்திரி ஃபுல்லா ஓட்டிட்டு இருந்தீங்கன்ற மாரி ஒரு ஃபர்ஸ்ட் ஷாட் ஓவரே அடிப்பாரு. செம்ம 6 அடிச்சு செம்ம ஸ்டார்ட் ஷாட்டு. பண்ணாரு. ஸோ ரோஹித் தெரியும். ரோஹித் இப்படிதான் ஸ்டார்ட் பண்ண போறாருன்னு. ஒரு செம்ம பார்ட்னர்ஷிப் ரோஹித்துக்கும், கில்லுக்கும். கில் வந்து பார்க்கும்போது பெருசா அடிக்காத ஐ மீன் அவர் வந்து பெருசா அடிக்கல தான். அந்த பங்களாதேஷ் மேட்ச்லயும் பெருசா அடிக்கல. ம். ஒரு மாரி கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் குடுத்தாரு. திடீர்னு என்னடா இல்ல அவ்வளோதான் மேட்ச்க்கு என்ன தேவைப்பட்டுச்சோ ம். அத கில் பண்ணாரு. பண்ணாரு. ஸோ அவ்வளவுதான். ஒரு 100, 110 ஃபார் 120 ஃபார் நோ லாஸ் அந்த மாரி ஸ்டேஜ்ல ம். இருக்கும்போது, ஈஸி பீஸி வின் அப்படின்னு ம். நெனைச்சப்போ, அவங்க ஊர் அதாவது நம்ம 3வதா ஒரு ஆள் நல்லா பண்ணுவாருன்னு சொல்லியிருந்தது யாருன்னா, மிச்சல் சாண்ட்னர். மிச்சல் அவங்க சார். கேப்டன். வந்த உடனே ஒரு பால் இப்படி அப்படியே ஆத்தி போட்டாரு. இந்த பிலிப்ஸ் என்னங்க பறவையா? மனுஷனா? இல்ல என்ன ரகம்னே தெரிய மாட்டேங்குது. திரும்பியும் ஒரு சூப்பர்மேன் கேட்ச இல்ல புடிச்சாரு. ஒரு டோர்னமெண்ட்ல ஒரு வாட்டி ஆ. பண்ணலாம், 2 வாட்டி ஆ. பண்ணலாம். இவரு இதே மாரி கன்சிஸ்டன்ட்டா கேட்ச் 4 பண்ணிட்டே கேட்ச் இருக்காரு. பிடிச்சிருக்காரு. கன்சிஸ்டன்ட்டா பண்ணிட்டே இருக்காரு. அப்ப எகிறி மாங்கா பறிக்கிற மாரி பறிச்சுட்டாரு. கில் அவுட்டு. அடுத்ததுவா வந்தாரு விராட் கோலி. நான் பெர்சனலா சொல்லியிருந்தேன் விராட் கோலிக்கு பெருசா படும்னு எனக்கு தோணல. ரோஹித் சர்மா தான் அடிக்க ஆமா. போறாருன்னு. கோலி வந்த உடனே எதுக்கு இந்த 30க்கு 3, 40க்கு 4லாம் ரொம்ப நல்லா ஆடுறீங்க. 120க்கு 1னா அவுட் ஆயிடுறீங்கன்ற மாரி தான் இருந்துச்சு. நான் ஒரு 50 அடிப்பாரு. டோர்னமெண்ட் ஹையஸ்ட் ரன் கெட்டரா இருப்பாருன்னு நெனச்சேன். பட் ஆனா மைக்கேல் பிரேஸ்வெல் அது நத்திங் ஷாட் தான். அது ம். அவரோட முதல் பால் அந்த ஸ்பெல்லுல.
முதல் பால் என்னன்னு பார்க்கலாம். ஆஃப் ஸ்பின்னர் கொஞ்சம் டர்ன் ஆகுது. எடுத்தோனே பேட்ல வாங்கிட்டாரு. அவுட் ஆயிட்டாரு. அப்போ கொஞ்சம் பிரஷர் நீங்க ஃபீல் பண்ணீங்களா? இல்ல எனக்கு எப்படியும் ஸ்ரேயாஸ் ஐயர் இத்தன மேட்ச் என்ன பண்ணாரோ, அதத்தான் பண்ண போறாரு அப்படி. நீங்க இந்த யார அந்த ஒரு மீம் நான் மட்டும் தான் தல ஆடுறேன். ம். வேற யாரும் ஆடவே மாட்றாங்க யார தல. வேணாலும் நீங்க நம்பாம இருக்கலாம். ஆனா இந்த டோர்னமெண்ட் பொறுத்தவரைக்குமே ஸ்ரேயாஸ் ஐயர வந்து அவரு அவர நம்பி நம்மளோட சொத்த கூட எழுதி வைக்கலாம். இந்த அந்த மாரி மாரி ஒரு ஒரு பிளேயர நீங்க வேற உட்கார வைப்பீங்கன்னு சொன்னீங்க. அன்னைக்கு மட்டும் கோலிக்கு அடி படலனா, இன்னைக்கு அப்படி ஒரு பிளேயரே ஆடி இருக்க மாட்டாங்க. எனக்கு அந்த லாஜிக் இன்னுமே புரியல. லைக் எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் எ ரீசன்ற மாரி நல்ல வேளை அன்னைக்கு கோலிக்கு அடிபட்டுச்சு. நல்ல வேளை நமக்கு ஸ்ரேயஸ் ஐயர் ஆடுனாரு. இவர் சொல்ற மாரி இந்த சேவியர் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் டீம். அதாவது இத வந்து எனக்கு யார் பண்ணி நான் ஞாபகம் இருக்குன்னா, யுவராஜ் சிங் அதே நம்பர் ம். 4ல வந்து பண்ணுவாரு. 2 விக்கெட்டா இல்ல ஒரு நல்ல செட்டில் ஆனமோ டக்குனு ஒரு கொலாப்ஸா நான் இருக்கேன். அவர் பவுலிங்லயும் பண்ணுவாரு, பேட்டிங்லயும் பண்ணுவாரு. ஆனா அதுக்கு ஈக்குவலன்ட்டா ஒரு பேட்டிங்ல நமக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுக்க ஸ்ரேயஸ் ஐயர் தான். என்ன ம். பொறுத்தவரைக்கும் நம்மளோட மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் நான் யாருக்காவது குடுக்கணும் அப்டின்னா, அது நம்ம ஸ்ரேயஸ் ஐயருக்கு தான் ஸ்ரேயாஸ் குடுத்தேன். ஏன்னா ஐயருக்கு தான் கண்டிப்பா. எல்லா மேட்ச்லயும் கன்சிஸ்டன்ட் 40s அந்த போன நியூசிலாந்து மேட்ச்ல ஒரு 70 அடிச்சாரு. ஆஸ்திரேலியா மேட்ச்ல கோலி கூட பார்ட்னர்ஷிப், பாகிஸ்தான் மேட்ச்லயும் கோலி கூட பார்ட்னர்ஷிப் போட்டிருப்பாரு. ஸோ அவர் வந்து நம்ம வந்து அவருமே கொஞ்சம் அண்டர் த ரேடார் போயிடுறாரு. நம்ம கோலி, ரோஹித்ன்னு கில்லுன்னு பேசும்போது அவரும் அண்டர் த ரேடார் போயிடுறாரு. அவர் ஒரு கேப்டன்சி மெட்டீரியல் வேற. ஸோ ஹோப் இதே மாரி அவரு கன்டின்யூ பண்ணுவாரு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர்கிட்ட கான்ட்ராக்ட் இல்ல. இன்னும் ம். அவர் கான்ட்ராக்ட் புடுங்குனதாவே இருக்கு. இன்னும் குடுக்கல. பட் அவர் யாரு அப்படின்றத இங்க ப்ரூவ் பண்ணிட்டாரு. அதுதான் இந்தியன் டீமோட விஷயமே என்னன்னா, எல்லாருமே விளையாண்டுருக்காங்க. இப்போ இந்தியன் டீம் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ஸ்டாண்ட் அவுட் பெர்ஃபார்மன்ஸ் இவர் மட்டும் தான் பெர்ஃபார்ம் பண்ணி இந்தியா இப்ப 2019ல ரோஹித் சர்மா 5 வேர்ல்டு கப் 5 100 அடிச்சாரு. 2023ல வந்து கோலி. கோலி வந்து எல்லா மேட்சுமே அடிச்சு குடுத்தாரு. அப்படி இல்லாம, அப்படி ஸ்டாண்ட் அவுட்டா ஒரு ஆள் மட்டும் தான் டோர்னமெண்ட் ஃபுல்லா விளையாண்டாங்க அப்படி இல்லாம, எல்லாருமே அவங்களோட இங்க கான்ட்ரிபியூஷன என்னன்னா ஒரு மேட்ச்க்கும் ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் மேன் ஆஃப் தி வாங்குனாங்க. மேட்ச் ஆயிருக்கு. அப்படிங்கிறம்போதே அது ஒரு டீம் எஃபோர்ட் தான். இப்போ ஸ்ரேயாஸ் ஐயர் எல்லா மேட்சுமே பெர்ஃபார்ம் ம். பண்ணியிருக்காரு. ரோஹித் சர்மா தேவைப்படும்போது இந்த இந்த ஃபைனல்ஸ். ஃபைனல்ஸ்ல விளையாண்டு குடுத்தாரு. செமி ஃபைனல்ஸ்ல விராட் கோலி. விராட் விளையாண்டு குடுத்தாரு. வருண் சக்கரவர்த்தி அவரு என்னைக்கு டீம்ல எடுத்தாங்களோ, அதுலருந்து எல்லா மேட்சுமே விக்கெட் எடுத்து குடுத்துருக்காரு. ஷமி ஒரு 5 விக்கெட். ஷமி ஒரு 5 விக்கெட். பாண்டியாக்கு சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் ஃபினிஷ் பண்றாரு. ம். பவுலிங் போட்டிருக்காரு. ஹர்ஷித் ராணா ஒரு 2 மேட்ச் விளையாண்டாரு. அந்த 2 மேட்சுமே ஹர்ஷித் ராணா விக்கெட் எடுத்தாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல கொஞ்சம் விக்கெட்டான நிலைமையில இருந்து ம். கில் 100 அடிச்சாரு. கில் 100 அடிச்சிருக்காரு. ஸோ ஆன் த ஹோல் பாத்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்டே வந்துட்டு செம்ம டோர்னமெண்ட்டா அமைஞ்சது. டிசர்வ்டு. ஆ. எந்த டீம் கப்பு ஜெயிக்கிறதுக்கு, அந்த கப்பு மேல கைய வைக்கிறதுக்கு எந்த டீமுக்கு ஒரு அந்த ஒரு தகுதி ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் அப்படின்னு எல்லாரும் சொன்ன மாரி, இந்தியாவுக்கு வந்து டிசர்வ்டு ட்ராஃபி தான் இது. அவங்க விளையாண்ட கேமுக்கும், அவங்களோட அப்ரோச்சுக்கும் எல்லாத்துக்குமே சேர்த்து அவங்க இது வந்து கம்ப்ளீட்டா இந்தியாவ தவிர வேற எந்த டீமுக்கு இந்த கப்பு ம், போய் ம், சேரணும்னு ம், சொல்லுங்க. ம். இந்தியாவுக்கு சேர்ந்தது தான் அந்த கப்புக்கே ம். அது ஒரு கரெக்ட்டான விஷயம் அப்படிங்கிற மாரி இருக்கு. ஸோ அதாவது வந்துட்டு நான் நெறைய வீடியோஸ்ல சொன்னது தான். த பெஸ்ட் திங் அபௌட் த டைம் இஸ் இட் சேஞ்சஸ். அதாவது ஒரு மோசமான ஆஸ்திரேலியா டூர் ஒரு இதே நியூசிலாண்டோட தான் ரப்பிங் அப்படியே 3-0 ஒயிட் வாஷ் வாங்கிட்டு வரோம். இதே நியூசிலாந்து கூட ஃபைனல்ஸ்ல தோக்கடிச்சுட்டு நம்ம ரிவெஞ்ச் எடுக்கிறோம். ஸோ நீங்க அந்த இடத்துல ஹோல்ட் ஆயி நிக்கிறது தான் அங்க மேட்டர். நம்ம வந்து ஐயோ! இதுக்கப்புறம் போய் அவ்வளோதான் நம்ம கரியர் முடிஞ்சுச்சு. நம்மளால எதுவும் பண்ண முடியாதுன்னா நீங்க போயிடுவீங்க. ஆனா இந்த எல்லா பிளேயர்ஸுமே தே வர் திக் அண்ட் தின். நாங்க இருக்கோம் டுகெதர் நின்னு அந்த கஷ்டமான ஃபேஸ கடந்தனால தான் இந்த மாரி ஒரு இது வந்திருக்கு. ஸோ அதனால வந்துட்டு இது ஒரு செம்ம டோர்னமெண்ட்டா அமைஞ்சது. அண்ட் ஆஸ் எ இந்தியன் ஃபேனா செம்ம ஹாப்பி. ஒரு பேக் டு பேக் ஐசிசி டோர்னமெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம T20 வேர்ல்ட் கப்ப தான் குறி வைக்கணும். ஸோ அதுவும் நம்ம பசங்க கண்டிப்பா அடிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆன் த ஹோல் என்னன்னா, இது ஒரு செம்ம அன்பிலீவபிள் டோர்னமெண்ட்டா இருந்திருக்கு. நம்ம ஷோ பண்ண ஆரம்பிச்சு எல்லாமே கரெக்ட்டா சொன்னோம். ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே கரெக்ட்டா போச்சு. இந்தியாவும் வின் பண்ணிட்டாங்க. ஸோ இது ஃபுல்லாவே நம்ம கவர் பண்ணிட்டோம். அண்ட் ஒரு நல்ல நோட்ல இந்த டோர்னமெண்ட்டும் முடிஞ்சிருக்கு. ஸோ வியூவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற என்ன நம்மளோட சம்மர் திருவிழா தான். நம்மளோட ஐபிஎல் எல்லாருமே வந்து நீல சட்டையிலேருந்து மஞ்ச சட்டையா மாறலாம், சிவப்பு சட்டையா மாறலாம், பர்பிள் சட்டையா மாறலாம். அது அவங்கவங்க இஷ்டம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ என்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐபிஎல் ப்ரிவ்யூ அதாவது ஐபிஎல் டோர்னமெண்ட் ஆரம்பிக்கும்போது ஒரு ஒரு ஆன் த ஹோல் ஒரு இப்போ ப்ரிவ்யூ பண்ண போறோம். இவ்வளோ இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா நம்ம வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தோம். இப்போ ஐபிஎல் ஆரம்பிச்ச உடனே நான் இப்போ சிஎஸ்கேக்கு அப்படின்னு நான் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவரு ஆர்சிபி அப்படின்னு அவர் பேசுவாரு. ஸோ அது நல்ல ஒரு இதுவா இருக்கும். என்கேஜிங்கா இருக்கும். என்கேஜிங்கா ஸோ இருக்கும். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ என்னன்னா, ஐபிஎல்லோட ப்ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ, இந்த சீரிஸ் இதோட முடிவுக்கு வருது. ஸோ திஸ் இஸ் நாட் அவுட் கிரிக்கெட் பாட்காஸ்ட் பிரசன்டட் பை Pod 67 சைனிங் ஆஃப் ஃப்ரம் சந்தோஷ். ஜீவா பிரகாஷ். தேங்க் யூ.